أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله سبحانه وتعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழும் புகழ்ச்சியும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு. அவனிடத்திலே உதவி தேடுகின்றோம், அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோருகின்றோம். எங்கள் உள்ளங்களின் தீங்குகளை வேண்டும், தீய செயல்களை வேண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகின்றோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டிவிட்டானோ அவனை வழிகெடுப்போது யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டு விட்டுவிட்டானோ அவனுக்கு நேரான வழியை காட்டுவோது யாரும் இல்லை. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் திருத்தூதரும் ஆவார்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களாகவே அன்பை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய உறவினர்களுடைய விஷயத்திலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கண்காணிப்பவனாக இருக்கின்றான். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானும் பாவ மன்னிப்போம் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஓரிரு தினங்களில் ரமலான் மாதம் நம்மை வந்தடைய இருக்கின்றது. இந்த ரமலான் மாசத்தில் எண்ணற்ற நன்மைகளை செய்யக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். கழிந்த ரமலானில் உள்ளவர்கள் இன்றைய ரமலானில் இல்லை. இன்றைய ரமலானில் அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். அடுத்த வருடம் நாம் இருப்போமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. எனவே இந்த இருக்கின்ற இந்த ரமலானுடைய ஒவ்வொரு மணி நேரத்தையும் போன்று கருதி நாம் அமல் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சூரா அல் பக்ரால அல்லாஹ் சொல்லி காட்டுறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முன் சென்ற சமுதாயத்திற்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளதோ அதே போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. எந்த காரணத்திற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆகுவதற்காக வேண்டி, இறை எச்சமுடையவர்களாக ஆகுவதற்காக வேண்டி, உங்களுடைய ஈமானை வலுப்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஒரு மாத காலம் பயிற்சியாக நாம் அளிக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இப்படிப்பட்ட நோன்பை, இப்படிப்பட்ட ரமலானை நாம் நன்மையான விஷயங்கள்ல செலவிட வேண்டும். இன்னும் அல்லாஹ் சொல்றான் சூரா அல் பக்ரால: ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த நன்மை தீமை என்று பிரித்து அறிவிக்கக்கூடிய இந்த திருக்குர்ஆன் இருக்கா இல்லையா, அந்த திருக்குர்ஆனை நான் இந்த ரமலானுடைய மாசத்துல தான் நான் இறக்குனேன். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு. யார் அந்த மாதத்தை அடைகின்றாரோ
அவர்கள் நோன்பு இருக்கட்டும் என்பதாக அல்லாஹ் திருக்குறான் சொல்லி காட்டலாம். அப்ப அந்த நன்மை தீமை பிரித்து அறிவிக்கக்கூடிய இந்த திருக்குறானை அல்லாஹ் வந்து இந்த நோம்புடைய மாசத்துல தான் நான் இறக்குனேன் என்பதாக அல்லாஹ் திருக்குறானை பற்றி சொல்லும்போது சொல்றான். அப்ப இப்படி சங்கை மிக்க ரமலானில் இறக்கப்பட்ட திருக்குறானை நம்ம வந்து தினந்தோறும் ஓதக்கூடிய மக்களா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, திருக்குறானில் ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மைகள் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க. இது மற்ற நாட்கள்ல தான். ஆனா நோம்புடைய நாளையில இன்னும் அதிகமாக அல்லாஹ் வந்து நன்மை கொடுக்குறான். இப்போ அல்லாஹ் வந்து குர்ஆன்ல ஓதணும் சொன்னா அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, ஹா ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, தால் ஒரு எழுத்து. இப்ப 50 நன்மையை கொடுக்குறான். அல்லாஹ் வந்து திருக்குறான்ல ஓதுறோம், அதுக்கு அல்லாஹ் வந்து 50 நன்மையை கொடுக்குறான். அதே போன்று நம்ம வந்து திருக்குறானை ஓதக்கூடிய மக்களா இருந்தாலும் பல மக்கள் வந்து அர்த்தங்களை வந்து படிக்க மாட்டேங்கிறோம். நான் ஒரு குரான் படிச்சுட்டேன், 2 குரான் படிச்சுட்டேன் அப்படின்னு வந்து வெறும் அரபியை மட்டுமே ஓதணுமே தவிர தமிழாக்கத்தை வந்து நம்ம படிக்கிறது இல்லை. தமிழாக்கம் ஓதுவதற்கும் படிக்குவதற்கும் நமக்கு நன்மை இருக்கு. ஆனா இத்தனை நன்மைகள் தான் நம்ம வரையறுத்து சொல்லப்பட முடியாது. திருக்குறள் எப்படி அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை சொல்லப்பட்டிருக்கோ அதே போல தமிழ்லயும் ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மை நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதனுடைய தமிழாக்கத்தை புரிந்து கொள்வதற்காக, திருக்குறானை விளங்கிக் கொள்வதற்காக நம்ம வந்து முயற்சி எடுக்கிறோமா இல்லையா, அதன் காரணமா அல்லாஹ் வந்து நமக்கு வந்து கூலியை கொடுப்பான். அதனால நம்ம தமிழாக்கத்தையும் படிக்கணும். அல்லாஹ் திருக்குறான் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, குரான்லாம் ஓதி அது அர்த்தங்கள்லாம் படிச்சோம்னா புரியல அப்படின்னு சொல்றாங்க. புரியாத அளவுக்கு அல்லாஹ் வந்து திருக்குறானை இறக்கி வச்சிருக்கான். சூரா அல் வாக்கியால வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். மனிதர்கள் விளங்குவதற்காக வேண்டி மிக இலகுவான நடையில வந்து நான் இந்த திருக்குறானை வந்து இறக்கியிருக்கேன் என்பதை அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அப்போ வந்து நான் வந்து குர்ஆன் அரபியில ஓதுனேன், தமிழ்ல படிக்கிறேன், எனக்கு விளங்கல புரியல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்டா அல்லாஹ் சொல்றானா இல்லையா, வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். மனிதர்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி நான் மிக அழகான முறையில மிக எளிய நடையில நான் வந்து திருக்குறானை வந்து அருளி இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படியே புரியலன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஹதீஸ வந்து பார்க்கணும். இந்த காலத்துல வந்து புகாரி, முஸ்லீமும் எல்லாமே வந்து போன்ல வந்து ஆண்ட்ராய்டு மொபைல நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப அந்த ஹதீஸ்ல வந்து தேடணும், இந்த குர்ஆனுடைய விளக்கம் வசனத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம தேடணும். அப்படியே விளங்கலையா, புலமாக்கள் இருக்காங்க, ஆளுங்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து விளக்கத்தை கேட்கணும். அப்போ பொருள் உணர்ந்து படிக்கக்கூடிய மக்களாக, குர்ஆனை பொருள் உணர்ந்து படிக்கக்கூடிய மக்களாகவும் அதனுடைய அர்த்தங்களை அதனுடைய கருத்துக்களை உருவாக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். ஏன்னு சொன்னா குர்ஆனுடைய விளக்கங்கள் நமக்கு அறிந்தாலும் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். வெறும் அரபியை மட்டும் ஓதிட்டு போனோம்னு சொன்னா நன்மை கிடைக்குமே தவிர அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு என்ற விளக்கங்கள் வந்து நமக்கு புரியாது. எனவே திருக்குறான் வந்து ஒரு பக்கம் ஓதணுமா, 2 பக்கம் ஓதணுமா, அதனுடைய தமிழுடைய அர்த்தங்களையும் படிக்கக்கூடிய மக்களாக நான் வந்து இறக்கணும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை பற்றி சொல்லும் போது, மன் சாம ரமலானன் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலானுடைய மாதத்தை நம்பிக்கை கொண்டவர்களாக, ஈமான் கொண்டவர்களாக இந்த ரமலானுடைய மாசத்தை அடைந்து பகலில் வந்து நோன்பு நோற்று இரவில் யார் நின்று வணங்குகிறார்களோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இது வந்து புகாரில் வந்து பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப இது போன்ற விளக்கங்கள்லாம் நம்ம வந்து பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து அதிகமான முறையில் இந்த நோக்குல வந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களா இருக்கணும். பிரார்த்தனையை வந்து பெரும்பாலான மக்கள் வந்து கேட்பதே இல்லை. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம அல்லாஹ் கூப்பிடுறதா, செருப்பு வாரி பிஞ்சிருச்சு, நம்ம யாராவது ரூபாய் கேட்டிருக்கோமா, யாரெல்லாம் என் செருப்பு அறுந்துருச்சு, இந்த செருப்பு எப்படியாவது சரி பண்ணி கொடுத்து துவா கேட்டிருக்கோமா, இல்லை. அல்லாஹ்ட்ட வந்து பெரிய பெரிய விஷயங்களுக்கு தான் துவா கேட்கணும், சின்ன விஷயங்கள்லாம் கேட்பதில்லை. அப்ப அல்லாஹ்வை வந்து எப்படி பிரார்த்தனை சொன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னிடம்தான் நீ கேட்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் வந்து திருக்குறான்ல வந்து சொல்லி காட்டுறான். சூரா அல் பக்ரால இருந்து சொன்னா, வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி. அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லி காட்டுறான், நபியே என்னுடைய அடியார்கள்
என் பிரார்த்தனை எப்படி அங்கீகரிப்பான்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா, நீங்க சொல்லுங்க, வைதா சாதக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீம், நான் அவர்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன். உஜீபு, அவர்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன். தாவத்து தாயி, அவர்கள் என்னிடம் பிரார்த்தனை செய்யட்டும், அவர்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லி காட்டுறான். அப்போ ஒவ்வொரு நாளும் இரவின் கடைசி பகுதியில அல்லாஹ் கேட்கிறான், என்னிட அடியார்கள் ஏதேனும் ஒரு கோரிக்கை என்னிடம் வைக்கிறது இருக்காங்களா, அவருடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றுறேன் என்பதாக அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இரவின் கடைசி பகுதியில ஒரு கேள்வி கேட்பதாகவும் அவருடைய பிரார்த்தனை அடியார்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், பிரார்த்தனை கேட்கக்கூடிய மக்களா இருக்கணும். அடுத்து பார்த்தோம் சொன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பிரார்த்தனை செய்வதே இல்லை. அது போல பெரிய விஷயங்களுக்கும் பிரார்த்தனை கேட்பதில்லை. நம்ம என்ன கேட்கிறோம், பெரிய விஷயங்களுக்கு பென்ஷன் கார வேணும் அப்படி இப்படின்னு கேட்கிறோமா? இல்லை. ஆனா பெரிய விஷயங்களுக்கும் துஆ கேட்டதாக திருக்குறான்ல சொல்லி காட்டலாம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை எடுத்துக்கிட்டு சொன்னா, அவங்க எப்படி துஆ கேட்டாங்கன்னா, யா அல்லாஹ், இதற்கு முன்னால் யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சியையும் இதற்கு பிறகு கொடுக்காத ஒரு ஆட்சியையும் எனக்கு கொடுப்பாயாக என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்து அந்த ஆட்சியை கொடுத்தான். எந்த அளவுக்கு ஆட்சி சொன்னா, மனிதர்களை மட்டும் அடக்கி ஆளக்கூடிய ஆட்சி இல்லை. இந்த உலகத்துல என்னென்ன ஜீவராசிகள்லாம் இருக்கோ, பறவைகள், பறவை இனங்கள், வேற வேற எறும்பு பேசுறது கூட அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம காற்று வசப்படுத்தி கொடுத்தான், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்ததாக திருக்குறான் சொல்லி காட்டுது. அப்போ பெரிய பெரிய விஷயங்களையும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நம்ம பெரும்பாலும் துஆ கேட்பதில்லை. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா, துஆ கேட்கறதுக்காக வேண்டி ஒரு ஆளை நியமிச்சிருக்கோம். யாரு? இமாம் துஆ கேட்பாரு, நம்ம பின்னாடி எல்லாம் ஆமீன் ஆமீன் சொல்லுவோம், அது போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஃபஜ்ருக்கு துருவ முடிச்சுட்டு ஒரு துஆன்னு எழுதி வச்சிருக்காங்க. தொழுகை முறையில ஒரு புக்கு போட்டிருக்காங்களா இல்லையா? அந்த புக்ல பார்த்தோம்னு சொன்னா, ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு இந்த துஆ ஓதுங்க, லுஹர் தொழுகைக்கு பிறகு இந்த துஆ ஓதுங்க, அஸ்ர் தொழுகைக்கு பிறகு இந்த துஆ ஓதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப் போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் எந்த ஹதீஸ்லயுமே இல்லை. அந்த அப்படி ஓதக்கூடிய துஆக்கள்லாம் இந்த ஹதீஸ்லயே இல்லை. ஆனா குர்ஆனில் ஏகப்பட்ட துஆக்கள் இருக்குது. குர்ஆன்ல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, குர்ஆன்லயும் சரி ஹதீஸ்லயும் சரி ஏகப்பட்ட துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப துஆக்கள் பிரார்த்தனை செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னா, அவங்க எல்லா இதையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஃபஜ்ருக்கு வந்துட்டா ஒரு துஆ ஓதுங்க, கபருக்கு சந்திக்க போது அங்க ஒரு துஆ ஓதுங்க. இதெல்லாம் நம்ம ஏன் ஓதுறது இல்லைன்னு சொன்னா, அதற்காக ஒரு ஆளை நியமிச்சுட்டோம், அவர் ஓதிப்பாரு, நம்மள ஆமீன் சொல்லிப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. ஒவ்வொரு மனிதர்களும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை என்னென்ன துஆக்கள்லாம் ஓத வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்குற வரை என்னென்ன துஆலாம் ஓதுங்க அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. பிரார்த்தனைனா நம்ம என்ன நினைக்கிறோம், கையேந்தி கேட்கறது தான் துஆ அப்படின்னு நினைக்கிறோம். அதுவும் ஒரு துஆ தான். அது இல்லாம நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் துஆ தான். நம்ம எந்திரிக்கிறப்ப என்ன துஆ வரும், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா மாத்தனா இலைஹி நுஷூர். இந்த துஆவை கூட பெரும்பாலான பேர் ஓதுறது இல்லை. ஏன்டா அந்த தூக்க கலக்கத்துல எந்திரிச்சு அந்த துஆ ஓதுறது இல்லை. அடுத்து பார்த்தா என்னென்ன துஆக்கெல்லாம் இருக்கு, ஒரு மேடு ஏறினா என்ன துஆ, மழை பெஞ்சா என்ன துஆ, இடி இடிச்சா என்ன துஆ, இப்படி என்று வரிசைக்காக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களை சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த துஆக்கெல்லாம் பெரும்பாலான பேர் மையத்து தொழுகை கூட துஆ ஓதுறது இல்லை. ஒவ்வொரு நாளும் நாள்படியில மையத்து உழுவுது, மையத்து என்ன செய்யறாங்க, மரணிக்கிறார்கள். அந்த மரணித்த நபர்களுக்காக வேண்டி நம்ம துஆ கேட்கிறோமா, அந்த துஆ கூட பெரும்பாலான பேர் நம்ம ஓதாம இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம், நம்ம மனப்பாடம் பண்றது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு துஆவை சொல்லி கொடுத்திருக்காங்க. அல்லாஹ் மஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸிஅ மத்கலஹு வஅஸ்ஸிரு பில்மாஇ வஸல்ஜில் பலத் வனக்கீம் லஹதாயா கமா நகைது ஸலபுல் அபியல் மினத் தனஸ் வஅப்திலு தாரன் கைரன் மின் தாரிஹி வஅஹலன் ஹைரன் மின் அஹ்லிஹி
அப்படின்னு சொல்லி ஒரு துவா அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனுடைய அர்த்தங்களை நீங்க படிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு அழகாக இருக்கும். யா அல்லாஹ், இந்த உலகத்துல வாழ்ந்தாரா இல்லையா, இந்த வீட்டை விட ஒரு சிறந்த ஒரு வீட்டை கூடியாங்களா, இங்க இருக்கிற குடும்பத்தை விட ஒரு சிறந்த குடும்பத்தை கூடியாங்களா, இங்க இருக்கிற துணையை விட ஒரு சிறந்த துணையை அவருக்கு ஏற்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துஆ சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த துஆவை கூட நம்ம மனப்பாடம் பண்ணாம இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தொழுதுகிட்டு தான் இருக்கோம். மைத்து துவையில நம்ம என்ன ஓதுறோம்? ஒரே துஆ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இதோட முடிச்சுக்கிறது. அப்போ வந்து நம்ம பெரும்பாலான பேர் என்ன செய்யறாங்க, மனப்பாடம் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். இந்த வயசுக்கு பிறகு நம்ம மனப்பாடம் பண்றதா, இதெல்லாம் நம்ம மண்டையெல்லாம் ஏறுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கின்னு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வயசு மூத்தவர்கள் தான் அபூபக்கர் இல்லாம. குர்ஆன் இறக்கப்பட்டது எப்போ? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதுல தான் வந்து திருக்குர்ஆன் வந்து இறக்கப்படுது. 40 வயசுல இருந்து 63 வயசு வரைக்கும் இறக்கப்படுது. அப்ப அந்த 63 வயசுல முழு குர்ஆனை மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள்லாம் முழு குர்ஆனை மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசு யாருன்னு பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு மட்டும்தான். மற்ற சஹாபாக்கள்லாம் முழு குர்ஆனையும் 60 வயசுக்கு பிறகு மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம நினைக்க கூடாது, என் மண்டையில ஏறாது, இத்தனை வயசுக்கு பிறகு மனப்பாடம் ஆகாது அப்படின்லாம் நினைக்க கூடாது. ஒன்றும் இல்லை, ஒரு மாசத்துக்கு ஒரே ஒரு துவா, அப்படி வந்து ஒரு துவா மனப்பாடம் பண்ணா கூட நம்ம எல்லா துவாவும் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய மக்களா இருக்கும். அடுத்து பார்க்க சொன்னா ஒரு விஷயத்துக்கும் வந்து துவா செய்யறாங்க. என்ன துவா? ஒரு திருமணத்துல வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பாரக் அல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். ஒரு சின்ன துவா தான். ஆனா இந்த துவாவை கூட மக்களுக்கு சொல்லி கொடுக்காம ஒரு குளத்துல வந்து ஒரு பெரிய துவா வந்து ஓதுறாங்க. என்ன துவா? அல்லாஹ் மாலிக் பைன குலூபினா. ஒரு நாவலடிப்பா கூட பாட்டு படிப்பாரா இல்லையா? ஆதம் அவ்வாவை போல வாழ வேண்டும், இப்ராஹிம் சாராவை போல வாழ வேண்டும், யூசுப் ஜுலைஹாவை போல வாழ வேண்டும், அலி ஃபாத்திமாவை போல வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு துவாவை ஓதுவாங்க. அப்ப இந்த துவாக்கெல்லாம் ஹதீஸ்ல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஹதீஸ்ல இல்ல. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அவங்க திருமணம் முடிக்கிறப்போ அவருடைய மகளுக்கும் திருமணம் முடிச்சிருக்காங்க. யார்? அலி அல்லாவுக்கும் ஃபாத்திமா அல்லாவுக்கும் வந்து திருமணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த திருமணத்துல இந்த துவா ஓதுனாங்களா? சிந்திச்சு பார்க்கணும். இப்ராஹிம் சாராவை போல, என்னுடைய மூதாதையர் இப்ராஹிம் சாராவை போல வாழ வேண்டும், ஆதம் ஹவ்வாவை போல என்னுடைய மகள் ஃபாத்திமா அவர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்களா? அப்படி இதுதான் துவா செய்யல. என்ன ஒரே ஒரு துவா தான் சொல்லி கொடுத்தாங்க. மணமக்களை வாழ்த்துவதற்காக வேண்டி பாரக் அல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். யா அல்லாஹ் வந்து அவருடைய வாழ்க்கையில வந்து பரக்கத் செய்யட்டும், அந்த இருவருடைய வாழ்க்கையில எந்த விஷயத்துல ஒன்று கூடுறாங்களோ அல்லாஹ் அதுல பரக்கத் செய்யட்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு துவாவை, சின்ன துவாவை தான் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அவர்களை போல வாழ வேண்டும், இவர்களை போல வாழ வேண்டும் எல்லாம் வந்து நம்ம துவா கேட்க கூடாது. ஏன்னா அது போன்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான்னு சொன்னா நம்முடைய ஈமானுக்காக வேண்டா கேட்கலாம். இப்ராஹிம் சாராவை போல, ஃபாத்திமா அலியை போல அவர்கள் எப்படி ஈமானில் உறுதியாக இருந்தார்களோ அந்த ஈமானை உறுதியை கூடியாங்களா அப்படின்னு சொல்லி வேண்டாம் துவா கேட்கலாமே தவிர, அது இல்லாம அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கையை வந்து நம்ம துவாவாக கேட்க கூடாது. அது போன்ற ஒரு வாழ்க்கையை நம்ம பிள்ளைக்கு கொடுத்தாண்டா நம்ம தாங்க மாட்டோம். எப்படி ஃபாத்திமா அல்லாஹ் அவர்கள் அவருடைய கையெல்லாம் காப்பு காய்ச்சிருச்சு. காப்பு காய்ச்சது பிறகு அவங்களுடைய தந்தைகிட்ட வந்து ஒரு அடிமையை கேட்பதற்காக வேண்டி போறாங்க. எனக்கு ஒரு வந்து வேலை செய்வதற்காக ஒரு ஆள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போறாங்க. கேட்க போனா உடனே விசுவாசம் கொடுத்துட்டாங்களா? சரிம்மா, நீ வந்து கஷ்டப்படுற, இந்த ஆளை எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல, மாறாக என்ன சொன்னாங்க? இது பாருமா, தூங்குறப்போ சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதிட்டு அல்லாஹ் உன்னுடைய கஷ்டத்தை வந்து லேசாக்குவான் என்பதாக ஆன்மீக ரீதியான ஒரு பதிலை சொன்னார்களே தவிர அவர்கள் என்னது ஒரு ஆள் அனுப்பல. ஆனா இந்த காலத்துல பல பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவர்களை போன்ற ஒரு வாழ்க்கையை அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்களா இல்லையா? ஃபாத்திமா அல்லாஹ்
அவர்களை போல வாழ வேண்டும் சொன்னா அந்த வாழ்க்கையை நம்ம கொடுத்துட்டான்னு சொன்னா நம்ம நாட்டி வாழ முடியாது. இந்த காலத்துல ஒரு ரெண்டு கிரைண்டர் இருக்கு. எதனால கேட்டா, ஒண்ணு பழைய காலத்து கிரைண்டரான், கல்லு வெயிட்டா இருக்குமா. இன்னொரு கிரைண்டர் அப்படியே கல்லு லேசா உள்ளது. அப்படி கையில மாவு பாக்கெட் வாங்கிட்டு போறாரு. எதுக்குன்னு கேட்டா அலுப்பா இருக்கு. அப்ப இந்த காலத்துல சுவிட்ச தட்டுனா சோறாக்குது, சுவிட்ச தட்டுனா வெந்நீர் வருது, சுவிட்ச தட்டுனா எல்லா விஷயங்களும் முடிகிற காலத்துல வந்துகிட்டு அவர்களை போல வாழ வேண்டும், இவர்களை போல வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம துவா கேட்க கூடாது. அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, என்ன துவாவை சொன்னாங்களோ அந்த துவாவை நம்ம ஏற்று நடக்கக்கூடிய மக்களா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, துவாவை பொறுத்த அளவுக்கு 3 விதத்துல துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒண்ணு, அல்லாஹ் உடனடியாக நம்முடைய துவாவை கபூல் செய்வான். 2வது, காலதாமதம் ஏற்படலாம். 3வது, இதற்கு பகரமாக மறுமையிலேயோ இன்மையிலேயோ அல்லாஹ் நன்மை ஏற்படுத்துவான். இது ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த 3ல ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்கும். அப்ப இந்த 3 விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்ன்றப்போ நம்ம துவா கேட்கக்கூடிய மக்களா இருக்கணும். அப்போ இந்த உலகத்திலேயே எல்லா விஷயங்களும் நடக்கும் என்பதுல நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துலதான் துவா கேட்டாங்க. யாரெல்லாம் எனக்கு பெரிய ஆட்சியை கொடுத்து அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். அடுத்து பார்த்தோம் சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறவனுடைய படை துரத்தி கொண்டு வருது. ஒரு எதிர்ப்பு என்னது, கடல் வருது. கடல் வந்தவண்டியும் அந்த பனு இஸ்ராயீல் மக்கள்லாம் சொல்றாங்க, மூசாவே நம்ம அகப்பட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களை நம்பி வரலப்பா, அல்லாஹ் தான் போக சொன்னா, அல்லாஹ் நம்பி வந்திருக்கேன், அல்லாஹ் ஏதோ ஒரு வழியை காட்டுவான் என்பதாக சொன்னாங்க. கடல் 2ஆக பிளக்கப்படுது. இப்ப 2ஆக பிளக்கப்பட்டு அவர்களுக்கும் இந்த உலகத்திலே நிறைவேற்றப்படுது. அப்ப நம்ம நினைக்க கூடாது எல்லா துவாக்களும் மறுமையில தான் நடக்கும், இந்த உலகத்துல நடக்காது என்பதா சொல்லக்கூடாது. அல்லாஹ் எது நமக்கு வேணுமோ அது உடனடியாக கொடுப்பான், அல்லது கால தாமதம் ஏற்படுத்தி அல்லாஹ் கொடுப்பான். சில விஷயங்களை நம்ம கேட்போம், அது வேறு விதமாக நடக்கும். அதையும் சூரா அல் பக்ரால அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வாசா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். சில விஷயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு நல்லதாக முடியும். வாசா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். சில விஷயத்தை நீங்க விரும்புவீங்க, அது உங்களுக்கு தீங்காக முடியும் என்பதை அல்லாஹ் சொல்றான். இப்போ ஒரு பொண்ணுக்கு நம்ம பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சிருக்கோம். நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறோம், யா அல்லாஹ் இந்த பையனை எப்படியாவது எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடு என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி, நல்ல குடும்பம், நல்ல பையன், நல்ல சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லி துவா கேட்கிறோம். துவா கேட்டா அல்லாஹ் கபூலாக்காம அந்த கல்யாணம் நின்று போயிடுது. அப்ப என்ன செய்யணும், நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்படலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நம்ம கேள்விப்படுவோம், அந்த பையன் சரியில்லை, அந்த பையன் வேற மாதிரி, அந்த பையனுக்கு வேறொரு இன்னொரு தொடர்பு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவோம். அப்ப என்ன செய்வோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்முடைய பிள்ளையை கட்டாம வச்சாங்க, அது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நினைப்போம். அதனால அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம விரும்புவோம், அது நல்லது இல்லாம அமையும். சில விஷயங்கள் வெறுப்போம், அது நல்லதாக அமையும் என்பதாக அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லி காட்டுறான். அது போல சில விஷயங்கள் காலதாமதங்கள் ஏற்படலாம். காலதாமதங்கள் ஏற்படுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்துன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்துல காபத்துல்லாஹ்ல அவங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுதுட்டு இருக்கிறப்போ மக்கத்து குறைஷிகள் அவருடைய கழுத்துல குடலை வச்சுட்டு போயிடறாங்க. ஒட்டகத்துடைய குடலை வச்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்க எந்திரிக்க முடியாம ரொம்ப தடுமாறி நிக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பாத்திமா நாயகி ஓடோடி தன்னுடைய தந்தையை காப்பாத்துறாங்க. காப்பாத்திட்டு அவங்க ரசூலுல்லாஹி கொண்டு முடிச்சுட்டு ஒரு துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், உத்பாவை நீ பாத்துக்க, ஷைபாவை நீ பாத்துக்க, அபூ ஜஹலை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சாங்க. எப்படி மக்களுடைய குறைஷிகள்லாம் எப்படிலாம் துன்பப்படுத்தினானோ நீ பாத்துக்க சொல்லி ஒப்படைச்சிட்டாங்க. உடனே மறுநாளே அபூ ஜஹல் செத்து போயிட்டானா? இல்ல. எந்த அளவுக்கு தாமதம் சொன்னா,
10 ஆண்டுகளுக்கு பிறகு பத்ர் யுத்தம் நடக்குது. பத்ர் யுத்தத்துலதான் அந்த மக்கள் குறைஷிகள்லாம் வந்து கொல்லப்படுறாங்க. அப்ப அது வரைக்கும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆவே ஏற்றுக்கொள்ளப்படல. எப்போ துஆ ஏற்றுக்கொள்ளப்படுது? அல்லாஹ் காலதாமதம் செய்யறான். அந்த ஊரை விட்டு விரட்டடிக்கப்படுறாங்க. மக்காவை விட்டு விரட்டடிக்கப்பட்டு மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவே 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பத்ர் யுத்தம் நடக்குது. அந்த பத்ர் யுத்தத்துல தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அபூ ஸைத், உத்பா, ஷைபாவெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து கொலை செஞ்சான், கருவுறுக்கப்பட்டார்கள். அப்போ நம்முடைய துஆக்கள் காலதாமதங்கள் சில ஏற்படலாம் என்பதை அல்லாஹ் இதன் மூலம் சொல்றான். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சம்பவத்தை கூட எடுத்துக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டதாக நபி அல்லாஹ் வந்து திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரப்பை பிரார்த்தனை செய்தார்கள். கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉத் துஆ. இறைவா, எனக்கு ஒரு தூய ஒரு குழந்தையை கொடு, எனக்கு அழகான ஒரு குழந்தையை கொடு அப்படின்னு சொல்லி துஆ கேட்கிறாங்க. எப்படின்னா, நான் வந்து உன்னிடத்துல நம்பிக்கை இழக்கல, நான் வந்து எப்படி இருந்தாலும் நீ கொடுப்ப என்று தள்ளாத வயதுல தன்னுடைய மனைவியும் வந்து மலடியா ஆயிட்டாங்க. அவர்களும் தன்னுடைய நரம்பெல்லாம் நரைச்சி போய், தலைமொழிகள்லாம் நரைச்சி போய் அவங்க என்ன செய்யறாங்க? துஆ கேட்கிறாங்க. நான் இருந்தாலும் உன்னுடைய நம்பிக்கையில நான் வந்து நிராசையா இல்லை, எப்படியும் எனக்கு ஒரு குழந்தையை கொடுன்னு சொல்லி துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் வந்து துஆவை வந்து அங்கீகரிக்கிறான். நம்ம வந்து பெரும்பாலும் துஆ கேட்போம், கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் 2 வருஷம் கேட்போம், அல்லது 5 வருஷம் 10 வருஷம் கேட்போம், அதோட விட்டுடுவோம். ஆனா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தள்ளாத வயது வரை தன்னுடைய இறைவனை அவர்கள் என்ன செஞ்சாங்க? எனக்கு எப்படி நீ கொடுத்துதான் ஆகணும் என்று கேட்டாங்க. அல்லாஹ் இந்த உலகத்துல வந்து நிறைவேற்றினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்ததாக அல்லாஹ் வந்து சொல்லி காட்டினான். அடுத்து பார்த்தோம் சொன்னா, எப்படிலாம் வந்து நம்ம வந்து அல்லாஹ்ட்ட வந்து துஆ கேட்கணும்னு சொன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை வச்சு துஆ கேட்டாங்க. நெருப்புடைய குன்றத்துல தூக்கி எரியும் போது அவங்க வந்து துஆ கேட்டாங்க. அல்லாஹ் வந்து ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் மௌலா, அல்லாஹ்வே எங்களுடைய எஜமானன், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அவனே எங்களுக்கு வந்து பொறுப்புதாரி என்று வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து துஆ செஞ்சாங்க. அப்ப அந்த துஆவையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ என்னத்தான் நமக்கு நடந்தாலும் சரி, அல்லாஹ்க்கு வந்து நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த பலஸ்தீன் மக்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அவங்கள இதே துஆவை தான் சொல்றாங்க. முண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறான். பல மக்கள் வந்து பக்கத்துல எகிப்துக்கு வந்துருங்க, ஜோர்டானுக்கு வந்துருங்க, இல்ல யூரோப் கண்ட்ரிக்கு வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படி இருந்தும் அந்த மக்கள் வர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு எல்லாம் காரணம் என்ன சொல்றாங்க? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எங்களுக்கு பொறுப்புதாரி, அல்லாஹ் இந்த மண்ணை வந்து மீட்டு எங்களுக்கு கொடுப்பான், அப்படியே நாங்கள் இங்க மௌத்தாவனாலும் சரி அல்லாஹ் வந்து எங்களுக்கு ஷஹாதத்தை கொடுப்பான் என்று அந்த பலஸ்தீன் மக்கள் வந்து சொல்றாங்க. அப்ப அது போன்ற ஒரு ஈமானுடைய உறுதியை கேட்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அடுத்து நம்ம நினைச்சோம்னு சொன்னா, பெரும்பாலும் வந்து எதுக்கு அல்லாஹ்ட்ட வந்து துஆ கேட்கணும்? அல்லாஹ்க்கு தான் எல்லாரும் தெரியுமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும் தான், தெரிஞ்சாலும் வந்து நம்ம சொல்லி காட்டணும். எதற்காக சொல்லி காட்டணும்னு சொன்னா, நம்ம நினைப்போமா இல்லையா? ஒரு கம்பெனியில நம்ம வேலை செய்யறோம், ஒரு கடையில வேலை செய்யறோம். அப்ப அந்த முதலாளி எல்லாத்தையும் பாக்குறாரு, இவர் நல்லா வேலை பார்க்கறான்னு தெரியும். அப்படி என்ன சம்பளத்தை கூட்ட மாட்டாரு. அவருக்கு நம்ம என்ன சொல்லணும்? இந்த பாருங்க, நான் மற்றவங்களை போல இல்லை, நான் நேர்மையா வேலை பார்க்கறேன், எனக்கு வந்து சம்பளத்தை கூட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் என்ன செய்யலாம்? சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ சாதாரண ஒரு மனிதனே ஒரு கிபிரியத்தாக ஒரு பெருமையா நினைக்கும் போது, அல்லாஹ் பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ்ட்ட வந்து சொல்லி காட்டி தான் நம்ம வந்து கேட்கணும். அடுத்து பார்த்து சொன்னா, மன ஆறுதல் இருக்கு. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மன ஆறுதல் இருக்கு. ஒரு விஷயத்த மன குமுறல, மன அழுத்தத்தை யார்கிட்டயாவது சொன்னா தான் தீரும். அந்த சைக்காலஜிஸ்ட் கூட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, புறம்பல் தியானம் சொல்லி ஒன்று வச்சிருக்கிறாங்க. என்ன புறம்பல் தியானமா? நம்முடைய மன அழுத்தத்தை, மன கஷ்டத்தை யார்கிட்டயாவது சொன்னா தான் தீரும் என்று சொல்றாங்க. அப்ப அந்த மற்ற ஒரு ஃபேமிலியோ நம்ம நண்பர்களுக்கையோ நம்முடைய விஷயங்களை சொல்வதற்கு பதிலாக
அல்லாஹ்விடத்துல நம்முடைய குறைகளை நிறைகளை வந்து சொல்லி காட்டணும்னு சொன்னோம்னா அல்லாஹ் பதிலளிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் வந்து நம்மளை வந்து வச்சிருக்கான். அடுத்து பார்த்தோம் சொன்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு நிறைவேறாமலே போகலாம். பிற்காலத்துல அல்லாஹ் வேறொரு விஷயத்திற்காக வேண்டி அந்த துவாவை அதற்கு பகரமாக வேறொரு விஷயத்தை கொடுப்பான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணத்துல வந்து தள்ளப்படுறாங்க சிறு வயதாக இருக்கும் பொழுது. அப்ப சிறு வயதா இருக்கும்போது கிணத்துல தள்ளப்படும் போது அவங்க என்ன துவா கேட்டிருப்பாங்க? யா அல்லாஹ், எப்படியாவது என்னுடைய தந்தைகிட்ட வந்து என்னை ஒப்படைச்சிடு, என்னுடைய சகோதரர்கள் வந்து தள்ளிவிட்டு போயிட்டாங்க, என்னை காப்பாத்தியாரா அப்படின்னு சொல்றோம் துவா செஞ்சிருப்பாங்க. ஆனா அல்லாஹ் வந்து அவர்களை இன்னும் விசாலமாக்குறான். இவங்க இருக்குது சாம் தேசம், இவங்க இருக்குது எகிப்து. அல்லாஹ் இன்னும் விசாலமாக ஆக்கி எந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து அவருடைய அத்தான் வந்து ஒப்படைக்கிறான். எப்படி ஒப்படைக்கிறான்? அவர் வந்து ஒரு அமைச்சராக ஆகுறாங்க. பிற்காலத்துல வாலிபம் அடைகிறாங்க. வாலிபம் வயது அடைஞ்சி ஒரு அரசருக்கு ஒரு அமைச்சர் போஸ்ட் கிடைக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த தானியங்கள் தரக்கூடிய அமைச்சர் போஸ்ட் கிடைக்குது, வேளாண் துறை அமைச்சர் போஸ்ட் கிடைக்குது. அதற்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து சந்திக்க வராங்க. அப்போ நம்ம ஒரு துவாவை கேட்கணும்னு சொன்னா உடனடியாக நடக்கும் சொல்லி எதிர்பார்க்க முடியாது. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைய வந்து எப்படியாவது கொடுத்துறியாலாம் துவா கேட்டு அவருடைய கண்கள்லாம் வத்தி போய் குருடாயிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த அந்த துவா கேட்டாங்க. அல்லாஹ் வந்து உடனே நிறைவேற்றல. எப்ப நிறைவேற்றான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிப வயது அடைந்து அதற்கு பிறகு வேறொரு நகரத்துக்கு போய் அவங்க வந்து பல காலங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ் வந்து ஒன்று சேர்க்கிறான். எனவே அல்லாஹ் வந்து நம்முடைய பிரார்த்தனையை வந்து உடனே கபூல் செய்வான், உடனே கொடுத்துருவான் என்று நினைக்க கூடாது. அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை வந்து உடனேயும் கபூல் செய்யலாம், அல்லது காலதாமதம் ஏற்படுத்தலாம், அல்லது இதற்கு பகரமாக அல்லாஹ் வேறொரு விஷயத்தையும் கொடுப்பான். அந்த அடிப்படையில நாம் இந்த ரமலானுடைய மாசத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரார்த்தனை செய்வதை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் கோடான கோடி செல்வம் இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு நிம்மதி எது என்று சொன்னால் தன்னுடைய மனைவி பிள்ளை சரியாக அமைவதில்தான் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் வந்து திருக்குறான்ல சொல்லி காட்டான். ஒரு பிரார்த்தனையை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டான். எப்படி வந்து பெற்றோர்களுக்கு வந்து நாம் வந்து பிரார்த்தனை செய்யணுமோ, ரப்பி ரஹ்முமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ், நான் சிறுவனாக இருக்கும் பொழுது எவ்வாறு என்னுடைய பெற்றோர்கள் என்னை வளர்த்தார்களோ, சீராட்டி பாராட்டி வளர்த்தார்களோ, அதே போன்று அவர்கள் வயதான காலத்தில் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று ஒரு சின்ன துவாவை சொல்லி காட்டுறானோ, அதே போல நம்முடைய மனைவிக்கும் மக்களுக்கும் துவா செய்யுமாறு அல்லாஹ் வந்து திருக்குறான்ல வந்து சொல்லி காட்டுறான். என்ன துவா? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அய்யுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, இறைவா என்னுடைய மனைவியை ذُرِّيَّاتِنَا என்னுடைய மனைவியையும் என்னுடைய மக்களையும் குர்ரத அய்யுன் எனக்கு கண் குளிர்ச்சி அளிக்கக்கூடிய மக்களாக எனக்கு ஆக்குவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, தக்வாதாரிகளுக்கு என்னுடைய பிள்ளைய இமாமாக ஆக்கு, தலைவராக ஆக்கு, முஸ்லிம்களுக்கு எல்லாம் தலைவராக ஆக்கு என்று தன்னுடைய பிள்ளைக்கும் தன்னுடைய மனைவிக்கும் துவா கேட்குமாறு அல்லாஹ் வந்து திருக்குறான்ல வந்து சொல்லி காட்டுறான். அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் சரி, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வந்து நிம்மதி இருக்காது. மனைவி சரியா அமையல, உள்ள சமையல் சரியா அமையலன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. அப்ப நம்ம நிம்மதியா இருக்கணும்னு சொன்னா எப்படி பெற்றோர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்யுமாறு அல்லாஹ் திருக்குறான்ல வந்து சொல்லி காட்டுறானோ, அதே போல நம்முடைய மனைவிக்காக வேண்டி பிள்ளைகளுக்காக வேண்டியும் என்னுடைய குடும்பத்துல வந்து எனக்கு கண் குளிர்ச்சி கொடுப்பாயாக என்று துவா கேட்குமாறு அல்லாஹ் வந்து திருக்குறான்ல வந்து சொல்லி காட்டுறான். அப்ப இது போன்ற துவாவையும் நாம் வந்து அதிகம் கேட்கக்கூடிய மக்களா இருக்கணும். அதுக்கு அடுத்து பாவ மன்னிப்பை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது நம்ம பாவ மன்னிப்புண்டா பெரும்பாலும் என்ன கேட்போம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ்,
யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. இந்த ஒரு இது மட்டும் தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. ஏன்டா பாவ மன்னிப்பை பற்றி பாவ மன்னிப்புக்காக வேண்டி பல துவாக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ரப்பி ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. இன்னொரு துவா என்ன, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் இருக்கும்போது இந்த துவாவை ஓதியதாக திருக்குர்ஆன் வந்து சொல்லி காட்டுது. இதனுடைய அர்த்தத்தை பார்த்து சொன்னா, லா இலாஹ இல்லா அன்த, இறைவா வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, சுப்ஹானக நீ தூயவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நான் அநியாயக்காரர்கள் உள்ளவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சிட்டாங்க. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தவறு செய்யறாங்க. ஒரு தவறு என்னன்னு சொல்லணும்னா, அல்லாஹ்ட்ட கோச்சிக்கிட்டு போறாங்க. அல்லாஹ்ட்ட கோச்சிக்கிட்டு போவதன் காரணமாக அல்லாஹ் வந்து அவர்களை வந்து கோப பார்வையோடு பார்க்கறான். அப்போ உடனே சரணடைஞ்சு இந்த துவாவை வந்து ஓதுறாங்க. இது வந்து பாவ மன்னிப்பு கேட்கறதுல இதுவும் ஒரு துவா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இன்னொரு துவாவை பார்த்து சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை வந்து சொல்லி கொடுத்தாங்க, சையதுல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கூறுவதில் தலையாய துவா. அந்த துவாவுடைய அர்த்தங்கள்லாம் படிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த துவாக்களையும் நாம் ஓதக்கூடிய மக்களா இருக்கணும். யார் இந்த துவாவை ஓதி அன்று இரவு மரணிக்கின்றார்களோ அவர் சொர்க்கவாதி. யார் இந்த துவாவை ஓதி பகலில் மறைக்கின்றாரோ அவரும் சொர்க்கவாதி என்று புகாரி ஷரீஃப்ல இந்த 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 துவாவை பற்றி ஹதீஸ் இருக்குது. என்ன துவா, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا அபுதுக وانا على அஹ்திக ووعدك ما استطعت அப்படிங்கிற ஒரு துவா வந்து கொஞ்சம் பெரிய துவா தான். இந்த துவாவுடைய பேர் என்னன்னா சையதுல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கூறுவதில் தலையாய துவா. அதுதான் சையதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த துவாவையும் நாம் வந்து மனப்பாடம் பண்ணி இந்த ரமலானுடைய மாசத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு கூறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் நம்முடைய பாவத்தை அனைத்தையும் மன்னித்து இந்த ரமலானுடைய மாசத்தில் அதிகம் நன்மை செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹ் ஆக்குவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.